இன்னைக்கு அக்கா உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்? செட்டிநாட்டு ஸ்பெஷல் என்னது? உக்கரை. அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த ஸ்வீட் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட. 5 நிமிஷம் தான், சீக்கிரம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு 100 பருப்பு எடுத்துக்கணும். அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரைனோன்னா எண்ணெயில் போட்டு ஊற்றி ஃப்ரை பண்ணிடக்கூடாது. சும்மா வறுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த பருப்பை. நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம ஸ்டைலில் அப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு, அப்படி பெரட்டி எடுத்துகிட்டு அதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வறுத்து முடித்ததுக்கப்புறம் தண்ணியில் நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வேக வைக்கணும். குக்கரை மூடியை போட்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். சூப்பராக வெந்துருச்சு. இதை எடுத்து அங்கிட்டு வச்சுட்டு இப்போ இதில் என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குவோம். அதை நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி, பாதாம் என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை கட் பண்ணி லைட்டாக அப்படி கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அக்கா சொல்லி கொடுக்குறதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். சும்மா வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் பத்தாது. பார்க்குற யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அக்கா சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் திரி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் போட்டு அந்த நெய்யிலையே நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் எடுக்கணும். இப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கையில் அந்த நெய் வாசத்துக்கும் அந்த தேங்காயும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப. இந்த அளவுக்கு நல்லா பூவாக திரி இருக்கேன் பார்த்தீங்களாக்கா, இது மாதிரி திரி எடுத்துக்கணும். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் அக்கா நிறையா வீடியோ போடுவேன். எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், சரியா? நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நல்லா அப்படி ஃப்ரை பண்ணி அதை எடுத்துக்கணும். இப்போ அதுலேயே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குவோம். இப்போ 100 பாசிப்பயிறு எடுத்தோமா, அதில் ஒரு 50 ரவை, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வேக வச்சுருந்ததை இதில் ஊற்றிடலாம். தண்ணின்னு எதுவுமே சேர்க்க தேவையே இல்லை. அந்த பருப்பு வெந்த தண்ணியே அதே இருக்குது, அதுவே அது போதும்.
அந்த குக்கரில் இருக்க எல்லாத்தையுமே நல்லா இதில் ஊற்றி எடுத்துட்டு நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோமா அந்த ரவையும் அதில் போட்டுறணும். அதுக்கப்புறம் இதை நல்லா அப்படியே கிண்டி விடணும். அந்த ரவை இந்த ஹீட்லேயே நல்லா அது வேகும். பருப்போடு சேர்ந்தே கட்டிப்படாமல் நல்லா அப்படியே கிண்டி விட்டுறணும். நல்லா இந்த மாதிரி கிண்டி கிண்டி விடணும். இப்போ 1 கப்பு வெல்லம். இப்போ 100 பருப்புக்கு 2 உலக்கு வெல்லம். இனிப்பு நல்லா நிறையா போட்டு சாப்பிட்றவங்க அது உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு சாப்பிடு. நல்லா அந்த வெல்லத்தை நல்லா போட்டுட்டு 2 ஏலக்காய் நச்சு போட்டுக்கணும். ரெண்டு கப்பு வெல்லம் போட்டாச்சா? நல்லா அப்படியே சுருள அப்படியே கிண்ட வேண்டியதான். கொஞ்சமாக இனிப்பு எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு. இப்போ நல்லா அப்படி ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டு நம்ம ஸ்டைலில் அப்படி சுருள கிண்டிட்டு இப்போ வெல்லம் போட்டோடனே அது ஃபுல்லாக அப்படி மெல்ட் ஆகி வரும். நம்ம அதில் தண்ணியே சேர்க்கவே வேணாம். அதிலே ரவை எல்லாமே வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா அந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. நல்லா சுருள இப்படி சுருண்டு வரணும். சூப்பராக வந்துருச்சுல. கரண்டியெல்லாம் ஒன்று கூட ஒட்டாமல் எப்படி அழகாக அப்படி உதிரி அதாகுது பாருங்கள். இதுதான் பக்குவம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். தேங்காய், ஃப்ரை பண்ணி வச்ச தேங்காவை போட்டோமா, அதுக்கடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் தட்டி போட்டாச்சு. இதையும் நல்லா அப்படியே ஒரு சுருள அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு. எல்லாத்தையும் நல்லா அப்படி சுருள கிண்டணும். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? பார்க்கலே சாப்பிடணும் போல் தோணும்ல. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா அப்படி கிண்டி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும். உங்கள்கிட்ட நெய் நிறையா இருக்குன்னா நல்லா ஊற்றி சூப்பராக கிண்டிக்கலாம். அப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்படி சுருள ஒரு கிண்டு. சூப்பராக வந்துடுச்சுல. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எந்த அளவுக்கு நீட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படி உருண்டு வருதா, அது மாதிரி இருக்கணும். நம்மளுடைய உக்கரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்கு நான் காமிக்கிறேன். எப்படி அல்வா கட்டி மாதிரி வருதா, இப்படி தான் இருக்கணும். இதுதான் உக்கரை. உக்கரை எப்படி அக்கறையாக செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்கணும். ஓகே பாய். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.